அந்தோணியாரின் உடலை எங்கு அடக்கம் செய்வது என்பதில் ஒரு விவாதமே உண்டானது. அதை இறந்த உடலாக யாரும் பார்க்கவில்லை. படுத்துறங்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவே பார்த்தனர். ஆர்செல்லாவில் இறந்தமையால் அங்கே கோவிலில் புதைக்கப்பட வேண்டும் என்று கிளாரம்மாள் சபையினர் விரும்பினர். சுற்றி வாழ்ந்த துறவிகள் பதுவாவில் புதைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினர். அந்தோணியாரின் உடலை வைத்திருப்பது பெரும் போட்டியாகவே எழுந்தது. இறந்த உடலை வைத்துக் கொள்ள இத்தனை போட்டியா? மண்ணில் வித்தான இந்த சொத்துக்கு இத்தனை பேர் உரிமை கொண்டாடுவதா? ஏனெனில் அது புண்ணியங்களின் புதையல், மண்ணில் விதைக்கப்பட்ட விண்ணகத்துண்டு.